ப்ளீஸ் மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு உண்மையே தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். சோர்வா இருந்தா கூட எப்படியாவது வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. சின்ன கமெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, மறக்காம உங்க கருத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? இல்ல என்னடா பண்ண சொல்ற? சொல்லு, என்ன பண்ண சொல்ற? அவகிட்ட கத்தாதே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் கத்தவே இல்லடா, நான் கத்தவே இல்ல. இவ எதுக்கு இந்த வேண்டாத வேலை பாக்குறா? நான் கத்தவே இல்ல, நீயே கேளு. அவ என்ன பண்ணிட்டு போறா? பரவாயில்ல விடு. என்ன பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுதா? தெரியா? ஆமா, அந்த கிசா ரொம்ப யாக்கியம் பண்ண பாரு. போடா போடவா. டோய் செல்ல மீறி போய்கிட்டு இருக்கா? தொலைச்சு இன்னொரு வாட்டி நீ அவளை திட்டுத பார்த்தேன்னு வச்சுக்க, நானும் உன்னை தொலைச்சு. டேய், எல்லை மீறி வார்த்தை விடாத. இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ, என்ன கத்தாதீங்க. இங்க பார், அவ மாசமா இருக்கா. ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், எல்லாரையும் கண்டுட்டு நம்ம வெட்டி போட்டு போயிடுவேன். இந்த மனுஷன் வயிற்றுல இருக்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிரும் நினைச்சு பயப்படுதே. அத்தை கொல்ல பாசம் வச்சிருக்காங்களே. மாமா, என்ன மாமா? என்ன மாமா? அவ ஒண்ணு பேச ஒண்ணு தப்பு பண்ணல. யாரா இருந்தாலும் செய்யக்கூடியதுதான். அவ தப்பு பண்ணியிருந்தா நாங்களே அவன் மேல கோபப்பட்டு இருப்போம். எனக்கு என்னமோ அவ பண்ணது தப்புன்னு தோணவே இல்லை. நீங்க அம்மா பாசத்திலையும் தம்பி பாசத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவ ரெண்டையும் தாண்டி ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பார்த்தா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் மாமா. அவளுக்கு லேசில் எல்லாத்தையும் தட்டி கேட்கிற குணம். எங்களை மாதிரி ஆட்கள் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற குணம். தட்டி கேட்கறதுனால அவ கெட்டவெல்லாம் கிடையாது. தட்டி கேட்காத நாங்க நல்லவங்களும் கிடையாது. அவ கரெக்டா இருக்கா, விடுங்க மாமா. அதான் அம்மா அவள படிச்சு சொன்னாங்களே, நான் பாத்துக்கிறேன், நீ தலையிடாதே. ஒருத்தங்க சொல்லி என்ன மரியாதை இருக்குது? அதே சரி, தப்போ சரியோ, அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிரும்ல. எத்தனை நாளுக்கு ஒரே வீட்டுல இப்படி எனக்கு முடியல, பைத்தியமா இருக்கு. அம்மா அவள படிச்சு சொல்லிருக்காங்க, கிசருக்கு ஏதாவது ஒரு காயத்தை பண்ணி வைக்கணும். இவன் பண்டிகை அறிவு இருக்கா இல்லையா? கொலைமணி இருக்குது. அவன் பட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போக விட வேண்டியது. மாமா, நீங்க அவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச போதும்னு நினைக்கிறீங்க. அவ கையில பார்த்தா கையில ஒண்ணு விருப்பம் இல்லாம வரலையே. அவன் கிசர் விரும்பி தானே வந்தா. விருப்பம் யாரும் கட்டாயப்படுத்தலையே. இங்க யாரும் கையில கட்டாயப்படுத்தவே இல்ல. கையில் வந்தா புடிச்சிருக்குன்னு சொன்னா கிசர் கூட வாழ்க்கை விருப்பம் சொன்னா. யாரும் போய் கையில் கிட்ட கிசர் கல்யாணம் பண்ணி கேட்கவே இல்லையே. இவன் எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்கா? இப்ப எதுக்கு கையில் கிட்ட போய் இந்த வேலை பார்த்திருக்கா? இப்ப எதுக்கு அந்த டாக்டர் கூட்டு வந்திருக்கா? எதுக்கு இந்த அதிக பசங்க தரதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். மாமா, இப்ப குடும்பத்தை ரெண்டாக்கி வச்சிருக்கா. எனக்கு வாய்க்கிறதெல்லாம் ஒண்ணு போலதான் வாய்க்குது. எடுப்பிட வரவாழ்க பொழுது சன்னியனா தொலைச்சு இன்னொரு வாட்டி தேவையில்லாத வார்த்தை நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அடிடா அடி, கையை திட்டல நீ. அவன் பயத்து வர்றது அப்பா, என் அம்மா வாக்கு கொடுத்தது. துள்ள துடிக்க சாவ கிடக்கும் போது என் அம்மா வாக்கு கொடுத்தது. என் அம்மாவை மறுபடியும் நீ சாகடிக்க போறல நீ. எப்ப பிறக்கிற வரைக்கும் வாய திறந்த கொண்ட துண்டமாக்கிருவேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? எல்லாம் அவங்களாலதான். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? வாய மூடுங்க. வயசாயிட்டு அறிவு மங்கியோட சும்மா சொல்லியிருந்தாங்க. சரியாதான் இருக்குது. கொண்ட துண்டமாக்கிருவேன். இன்னொரு வாட்டி அம்மா ஏதாவது பேசுறேன். எதுக்குடா ரெண்டு பேரும் சட்டை போட்டுட்டு இருக்கீங்க? சரி, முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? முடிஞ்சு போச்சா? என்ன முடிஞ்சு போச்சு? தேன்மொழி, அமைதியில இரு தேன்மொழி. ஐயோ, தப்புதான். சரி, எல்லாத்தையும் மறந்துருங்க. சரியா? எதை மறக்க சொல்றீங்க? இப்ப என்ன உனக்கு வேணும்? நீங்க யாரு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீங்க யாரு? நான் கேட்டது நீங்க யாருன்னு. எனக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. என் கழுத்துல என்ன தாலியா கட்டிருக்கீங்க. நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்? தேவையில்லாம பேசாத. நான் பேசல, இது உங்க அம்மா பேசுனது. சொல்லுங்க, இது உங்க அம்மா பேசுனதா? எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் என்ன முறைப்படியா உங்களுக்கு பொண்டாட்டியா வந்தேன், இல்ல நீங்க தாலி கட்டி நான் இந்த வீட்டுக்கு வந்தேனா? சொல்லுங்க பொண்ணு தர, நீங்க தாலி கட்டி நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். எனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டுல? இதை விட ஒரு பொண்ணு வாழ வந்த வீட்டுல அசிங்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வெளியில இருக்கவங்களும் இதைதான் கேட்டாங்க, வீட்டுல இருக்கவங்களும் இதைதான் கேக்குறாங்க. சொல்லுங்க பொண்ணு தர. வைக்காதீங்க, யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க.
எந்த நிலைமையில உன்னை காப்பாத்தி கொண்டு வந்தா ச்சே, கேடு கட்ட குடும்பம். தென்மொழி நீ உள்ள வா, நான் பாத்துக்கிறேன். இங்க வா, நீ வா போலாம் வா. இல்ல ஆனந்தி, எனக்கு இந்த வீட்டுல இருக்க எந்த உரிமையுமே இல்ல. தென்மொழி சரி, நான் ஏதோ சொல்லுங்க, நான் எந்த உரிமையில இந்த வீட்டுல இருக்கேன்? நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியா இல்ல ஒண்டிக்கிட்டு வந்தவளா? இதை விட ஒரு பொண்ணுக்கு அசிங்கம் எதுவுமே இல்ல. இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சோறு திங்கல, அதுக்கு பதில் நான் வேற எதையும் திங்கிறேன்னு அர்த்தம். தென்மொழி தென்மொழி ஒண்ணும் பேசாத, சொன்ன கேளு. உள்ள போ, கஷ்டப்படுத்தாத, உள்ள போ. உங்களுக்கும் எனக்கும் என்னன்னு நான் கேட்டேன். தாலி கட்டாம ஒண்டிக்கிட்டு வந்தவா சத்தம் போடாம இருக்கணும்னு உங்க அம்மா சொன்னாங்களே, இன்னைக்கு உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. நாளைக்கு இந்த வீட்டுல இருக்க சாதாரண குழந்தை கூட கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உள்ள போ, கஷ்டப்படுத்தாத, உள்ள போ. இல்ல, உள்ள போக முடியாது. கோவப்படுத்தாதடி, உள்ள போடி. முடியாது பொண்ணு தர. கோத்த கலப்பாத, நான் அடிச்சிருவேன், உள்ள போயிரு. நான் போக முடியாது பொண்ணு தர. உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? என் புள்ள வயிற்று இருக்குடி. புள்ள வயிற்றுல இருக்கேன். இப்ப கூட நீ என் பொண்டாட்டின்னு சொல்லதுக்கு உங்களுக்கு வாய் வரல. ஒரு பொண்ணுக்கு தாலி எவ்வளவு முக்கியங்கிறது இப்ப புரியுது. வெறும் மஞ்சக்கயிறு நம்ம சொல்றோம், அந்த மஞ்சக்கயிறுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது. மஞ்சக்கயிறு வாங்கிக்கிட்டு பிள்ளைய பெத்தா பொண்டாட்டி, மஞ்சக்கயிறு வாங்காம பிள்ளைய பெத்துக்கிட்டா உங்க அம்மா சொன்ன மாதிரி நான் வேற. ஒரே ஒரு மஞ்சக்கயிறு தான், ஆனா வார்த்தை வேற மாதிரி வரும். ஒரு சொல்லி உயர்வா இருக்கும், ஒரு சொல்லி கேவலமா இருக்கும். தாலி ஏறினா பொண்டாட்டிங்கிற உயர்வு சொல்லு, அதே தாலி இல்லாம பிள்ளைய வாங்கினா கேவலமான சொல்லு. உங்க வாயில கூட வரல பாருங்கள, நீ என் பொண்டாட்டின்னு வராது. தாலி கட்டல, படிச்ச முட்டாள் தான். யாரையும் நம்பி இந்த குழந்தைய நான் வயிற்றுல சுமக்கல. இன்ஃபேக்ட் உங்களை கூட நான் நம்பவே இல்லை. ஏன் மேல உள்ள நம்பிக்கை, இந்த மண்ணில் வாழறதுக்கு எனக்கு ஒரு பிடிமானம் வேணும். யாராவது ஒருத்தருக்காக இந்த மண்ணில் நம்ம வாழணும். அது நம்ம பெத்தெடுத்த பிள்ளையா இருந்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கணுதா. சந்தோஷமா இந்த குழந்தைய நான் ஏத்துக்கிட்டேன். நீங்க எனக்கு தாலி கட்டுவீங்கன்னா ஒரு மனைவிங்க அந்தஸ்தோட இந்த ஊர்ல உலா வருவேங்கக்காகவோ நான் இந்த குழந்தைய சுமக்கல. எனக்காக எத்தனை நாள் இந்த மண்ணில் நானும் அனாதையா வாழ்றது, எனக்குன்னு யாருமே இல்லாம நான் எதுக்கு வாழணும் தான் பிடிச்சவங்க கூட வாழ்ந்தேன். மற்றபடி உங்க பொண்டாட்டிக்கு அந்தஸ்து போறதுக்காகலாம் இல்ல. நீங்க உண்மையிலே என்ன விரும்பி இருந்தா கோர்ட்டு வாசல்ல என் கழுத்துல மஞ்சக்கரை கட்டி கௌரவம் அங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். நான் எதிர்பார்க்கல, அதனால பெருசா எனக்கு வழி தெரியல. அதே இடத்துல வேற ஒரு பொண்ணா இருந்தா கத்தி கூப்பாடு போட்டிருப்பா. எதிர்பார்க்காதனால எனக்கு பெருசா வலியும் ஏமாற்றமும் தெரியல. ஏன்னா நான் விரும்பி ஏத்துக்கிட்டது இதுதான் நடக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பவுமே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இன்னைக்குனாலும் நான் வெளியில போவேன்னு எனக்கு தெரியும். கொண்டுவ, உள்ள போடே. இல்ல, அது என் குழந்தைடி. நான் சொல்லிதானே தெரியும். ஏய், நீங்க கோர்ட்ல என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல இப்போ வரைக்கும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன கோவப்படுத்தாத, தயவு செய்து என்ன கோவப்படுத்தாத, உள்ள போ. சரி, கோவத்துல என்ன நடந்தது தெரிஞ்சுக்காம வார்த்தை விட்டுட்டேன். 40ல நாய் குணம், 60ல குழந்தை மனசுன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படிதான் ஏன் நிலைமையும். 40 வரைக்கும் நான் செய்யறதெல்லாம் சரியா இருந்தது. வயசாயிடுச்சுல்ல, விக்கி சொன்ன மாதிரி இப்ப முன்ன மாதிரி நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு வேறு பிரிக்க தெரியல. குழந்தை மாதிரி இப்ப மனசுக்கு என்ன பிடிக்கும் அதை செஞ்சா போதுங்கிற நிலைமையில வந்துட்டேன். வா, மகனே, எதுக்கு கட்டிட்டு இருக்கீங்க? இல்லடா, நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாடா. இதே வார்த்தையை சுமந்த வந்து நானும் அந்த வார்த்தையை சுமந்தா எப்படி வலிக்குங்கிறது தெரிஞ்சும் அந்த வார்த்தையை இன்னொரு சக மனுஷியை பார்த்து சொல்றது எவ்வளவு கேடுகட்ட வார்த்தை, கேடுகட்ட செயலை நான் செஞ்சுட்டேன். அம்மா விடுங்கம்மா, இப்ப எதுக்கு நீங்க அவகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அவ அப்படியே எங்கேயும் போக முடியாது, போக விடவும் மாட்டேன். தேன்மொழி வேண்டாம், மறுபடியும் சொல்றேன், வயசு அனுபவத்துல சொல்றேன், குடும்பத்தோட இரு, பாத்துக்கலாம். குடும்பத்துல வார்த்தைகள் விழுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மனஸ்தாபப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா வாழ்ந்தவங்க தானே, ஏன் விட்டு கொடுத்து போறது நல்லதானே. நான் உங்க குடும்பமே கிடையாது. ஏய், உள்ள போயடி. நான் வெளியில போறதா எனக்கு நல்லது. நீ இந்த வீட்டுல கௌரவமா வாழணுங்கிறதுக்காக நீ கிஷோருக்கு கல்யாணம் பண்ண பண்ணுன, அதுதாண்டி அம்மாவும் பண்ணினாங்க.
எப்படி ஆ அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அவன் பாட்டுக்கு தூர போய் நினைச்சோம். எல்லாத்துக்கும் மாட்டாடி போட்டுட்டேன். எப்படி எப்படி ஒரே வீட்டுல அதுதான் உங்களுக்கு உறுத்தி இருக்குல்ல. எனக்கு இல்ல யாருக்கானாலும் ஒத்ததான் செய்யும். அப்ப இதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஏன் தனியா விட்டுட்டா முடியும்? நல்ல தாய் வயிற்றுல பிறந்தவன் ஒரு பொண்ணை விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசு வரல. அதான் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏன் கூட்டே வந்திருக்க மாட்டான். சரி இங்க இருக்கான்னு தெரியல, நான் கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா உனக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அம்மாவோட ஆசையாதான் நீ இங்க நல்லபடியா சுதந்திரமா இருக்கிறதுக்காக அது கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. கேடு கட்ட வேலையை பார்த்துட்டு விளக்கமா கொடுத்துட்டு இருக்கா. பையன் வச்சு நான் செஞ்சது சரிதான்டா. எப்படிமா சந்தோஷமா கூட வாழ முடியல. ஒரே வீட்டுல முடியலம்மா, வேதனையா இருக்குது. சரி அவனுக்கு கூட ஒரு குடும்பம் தான் தூரம் போய் நினைச்சேன். எல்லாத்தையும் நாசம் ஆக்கி வந்து நிக்கிறான். சரி வா, நான் வந்து தண்ணி கொடுத்துட்டு போலாம். கிளம்பி அத முத செய்ய, இத முதைய பண்ணிருக்கணும். கிளம்பு, தண்ணி கொடுத்துட்டு போலாம். இவன் மேல எந்த தப்பும் இல்ல. கிஷோர் தான். கிஷோரு அவன் கையில கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சத்தியமே எங்கேயாவது ஓடி போயிருப்பான்டா. என்னமா சொல்றீங்க? ஆமாடா, அவன் பேசுறத நான் கேட்டேன். அவனுக்கு கையில கல்யாணம் பண்ணிக்கல ஒரு துளி கூட விருப்பம் இல்ல. என்ன சொல்றீங்க? அதான் இவன் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கா. இவன் மேலேயே தப்பே இல்லடா. எனக்கு இது தெரியாதுல்ல. நாம இவன் இங்க நல்லா இருக்கணும்னு அவனுக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். நான் அவன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கா. தேன்மொழி சரி உள்ள போ. எல்லா தவறான புரிதல்னால நடந்தது. நீ உள்ள போ. இங்க பாரு, வளக்காப்புக்கு முன்னாடி உனக்கும் பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரியா? உள்ள போ. எனக்கு ஒண்ணு தேவையில்லை. யாரும் என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். யாரும் எனக்கு தேவையில்லை. உங்க வேலையை ஏதோ பார்த்துட்டு போங்க. பேச வேண்டியதெல்லாம் பேச வேண்டியது, பிறகு மன்னிச்சிட்டு கேட்க வேண்டியது. பேசுறதுல மறந்து போயிருமா என்ன? மனசு பேச வேண்டிய வார்த்தை எல்லாம் சொல்லி பேசுறீங்க, பிறகு ஈஸியா மன்னிச்சிரு. அது எப்படி உடனே மறைன்னு எதிர்பார்க்கறீங்க? என்னால மன்னிக்க முடியாது. சும்மா பேச்சுக்கு மன்னிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் உங்களை மன்னிக்கல. நீங்க பேசுற வார்த்தை என் இதயத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும், சாகுற வரைக்கும். உங்களை பிடிக்காம இல்ல, உங்களை பிடிக்கும். ஆனா நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன். நீங்க அப்படி பேசவே கூடாது. என் கழுத்துல நான் தான் தாலி கட்டணும்னா என்னைக்கோ கட்டியிருப்பேன். கட்ட வேண்டியது உங்க பிள்ளை, தப்பு பண்ணது உங்க பிள்ளை. ஆனா தண்டனை எனக்கு. அப்படி பார்த்தா தாலி கட்டாம உங்க பிள்ளை தான் குடும்பம் நடத்தினாரு. அப்ப அவரே அதே வார்த்தை சொல்லி பேச வேண்டியதானே? பொம்பளை, அதனால ஈஸியா பேசிட்டீங்க. முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலை மேல முள்ளு பட்டாலும் சேதாரம் சேலைக்கு தான். பொம்பளை முற்போக்கு சிந்தனை உள்ள நீங்களே பெண்ணை இப்படி பேசுனா? எத்தனையோ அவமானங்களில் நிந்தையில தாங்கி வந்த நீங்களே ஒரு பொண்ணை இப்படி பேசுனா? மாற்றங்கதே ஒருத்தர் நினைக்கிறது இல்ல, எல்லாரும் நினைக்கணும். இன்னொரு பொண்ணு சக மனுஷிய நம்ம அசிங்கமா பேசக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அப்படி நினைச்சா மட்டும்தான் பெண்ணுக்கு விடுதலை. சும்மா வாய்க்கிலேயே பெண்ணுக்கு விடுதலை விடுதலைன்னு ஆணுகிட்ட கெஞ்சிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நமக்கான விடுதலை ஆணுகிட்ட இல்ல, பெண்ணுகிட்ட. ஒரு பெண்ணுக்கு எதிரி ஒரு பெண்ணுதான். ஒரு ஆணு ஒரு பெண்ணை புறங்குறிட்டு தெரியறது இல்ல, அசிங்கமா பேசுறது இல்ல. வீட்டுல இருக்க மாமியார் முதல் நாத்தனார் வரைக்கும் ஆரம்பிச்சு வைக்கிறீங்க. ஒவ்வொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு தப்பா பேசும்போது அவன் நம்ம இனம் மனுஷி இனம்னு நினைக்கணும். அவளும் நம்மளே மாதிரி ஒரு பொண்ணுங்கற நினைக்கணும். அப்படி நினைச்சாலே ஒரு பொண்ணு தைரியமா தன்னம்பிக்கையா வெளியில போவா. தான் நினைச்ச கனவை நிறைவேற்றுவா. இங்க புறங்குறது பெண்கள் தான், ஆண்கள் இல்ல. காலையில் நம்ம அவளை சண்டை போடும்போது ஒரு ஆணு கூட என்ன தப்பா பேசல. அங்க பேசுறது நீங்க தான். விக்ரம் இருந்தா ஏன் உங்க புருஷன் கூட இருந்தாரு, என்ன பேசினாரு? உங்களை தான் சத்தம் போட்டாரு அப்படி பேசாதன்னு. ஆண் என்னைக்குமே இன்னொரு பொண்ணை தப்பா பேசுறது இல்ல, ஆரம்பிச்சு வைக்கிறது ஒரு பொண்ணு தான். கொச்ச வார்த்தை உங்களுக்கு ஈஸியா வாயில வருது. நீங்க பேசுறது பார்த்து உங்க பொண்ணு மருமக பேத்தின்னு பேசுறாங்க. பேசப்பட்ட அந்த பொண்ணு தலை குனிஞ்சி வாழ்வா சாவாடு தினம் தினம் நிந்தையில அவமானில சாகணும். ஆனா ஈஸியா மன்னிச்சிரு. சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம், பெண் சுதந்திரம். என்ன பெண் சுதந்திரம்? மாற்றம் நம்மள இருந்து வரணும். ஒவ்வொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு நல்லா வரட்டும்னு நினைச்சாலே நம்ம சமுதாயம் மேல போயிருக்கும். ஒவ்வொரு பொண்ணு நீ எப்படியாவது மேல ஏறி போயிருந்து ஒவ்வொரு பொண்ணா ஏத்தி விட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லா பெண்ணுமே மேலதான் நிப்பா. அவ எங்க மேல போயிருவானு புடிச்சு இழுக்கிற கூட்டம் தானே இருக்குது. நம்மளால முடியாததை நம்ம இனம் நம்மள மாதிரி ஒரு சக மனுஷி முடிச்சு காட்டிருக்காளேன்னு சந்தோஷப்படணும். ஆனா இன்னைக்கு இங்க அவ எப்படி போகலாம்? அவ சும்மா ஒண்ணு போயிருக்க மாட்டா. எங்கயாவது ஏதாவது பண்ணிருப்பா. சும்மா எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? சும்மா எப்படி இத பண்ண முடியும்? அவகிட்ட என்ன இருந்தது இப்படி முன்னேறி இருக்கா? இப்படி வார்த்தைகள் தானே வருது. ஆனா உண்மையில என்ன தெரியுமா பண்ணணும்? அவ முன்னேறிட்டா, அடுத்து நமக்கு வழி ஈஸியா கிடைச்சிருக்கு. அத பயன்படுத்தி நாமளும் போயிரணும் நினைக்கிறவ தான் புத்திசாலி. ஒருத்தி
ஒருத்தி முன்னேறி மேல போயிட்டானா நமக்கான பாதை கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அவ பாதையை சரி பண்ணிட்டு போயிருக்கான்னு அர்த்தம். அத கூட புரிஞ்சுக்காம போனவள அதே வழியில நிப்பாட்டி அவளை அவதூறா பேசி அவளை நாசவனாக்கி நாமளும் போகாம போன வழிய வாழ விடாம பண்றதானே நம்ம இடம். அதான் இன்னும் நம்ம சுதந்திரம் சுதந்திரம்னு கத்திக்கிட்டு இருக்கோம், வேற ஒண்ணு இல்ல. நான் துணிச்சல தான் தாலி கட்டிக்காம உங்க பிள்ளை கூட இருந்தேன். ஆனா இப்ப இந்த வார்த்தை சொல்லி என்ன கொச்சப்படுத்துனது யாரு? தப்புதான் தப்புதான். நான் உங்களை ஒருபோதும் மன்னிக்க போறது இல்ல. இவன் சொல்றது எல்லாமே சரிதானே. என்கிட்ட இனிமேல் பேசவே கூடாது. நான் உங்களுக்கு உரிமை இல்ல. இந்த புள்ள எனக்கு கிடைக்கும்னு பார்த்தேன். இல்ல, எதுவும் எனக்கு சொந்தம் இல்ல. இந்த உலகத்துல நமக்கு சொந்தம்னு எதுவுமே இல்லன்னு இந்த வாழ்க்கை எனக்கு உணர்த்திட்டேன். எதுவுமே நிரந்தரமும் இல்ல, எதுவும் நமக்கு சொந்தமானதும் இல்ல. சொந்தம் இல்லாததும் உரிமை இல்லாததுக்காக தான் இத்தனை போராட்டம், இத்தனை அவமானம். அடச்சே போறப்பா. நீங்களும் உங்க வாழ்க்கையும் யாரும் எனக்கு வாழ்க்கை தானம் பண்ண வேண்டாம், யாரும் என் மேல இறக்கப்படவும் வேண்டாம். இந்த தேர்மலை எப்பவும் அவளுக்குன்னு ஒரு தனி வழி. என் வழியில யாரும் வர வேண்டாம், யாரும் எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த உலகத்துல வாழ முடியும். விக்ரமும் கிஷோரும் பேசுறத நான் இப்போதான்டா கேட்டேன். தப்பு பண்ணிட்டேன்டா, மன்னிச்சிரு. சரி விடுங்கம்மா. அம்மா இருந்தாலும் அவளை அந்த வார்த்தை சொல்லிருக்க வேண்டாம். தப்புதாயா, தப்புதான். அவ என் மேலுள்ள நம்பிக்கையில தான் வந்தா. அவ என் கையை பிடிச்சிட்டு வரல, என் மேலுள்ள நம்பிக்கையில வந்தா. உடச்செறிஞ்சிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறாவே புரிஞ்சிட்டு இருக்கோம். தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இப்போ இங்க இருக்க யாருக்கும் தெரியாதுல்ல. இல்லம்மா, தவறா புரிஞ்சிருந்தாலும் வார்த்தைன்னு ஒன்று இருக்க தானே செய்யுது. நெல்லை கொட்டினா அள்ளிடலாம், வார்த்தை கொட்டினா அள்ள முடியாத. அவ சொன்ன மாதிரி அவ சாகிற வரைக்கும் இந்த வார்த்தை மாறாத. ஈஸியா ஒரு வார்த்தையை நரம்பு இல்லாத இந்த நாக்கு எப்படி வேணாலும் பேசிடுது. அதை தாங்கினவளுக்கு தானே அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்குன்னு தெரியும். எல்லாரும் முன்னாடியும் ஈஸியா சொல்லிட்டேன். அவ எவ்வளவு தலை குனிஞ்சிருப்பா. அவ வீரமானவா, துணிச்சல்காரி, அழமாட்டா, கோபம் வெளிப்படுத்திட்டு போயிட்டா. அவ்வளவுதான் வித்தியாசம். ஐயா, அந்த பாவம் எல்லாம் இந்த கிஷோரால வந்ததே. ஒழுங்கா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு உறுதியா சொல்லியிருந்தா இவங்க எந்த ஏற்பாடுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படியே அமுக்குற மாதிரி நின்னுக்கிட்டான். சில பேர் அமுக்குற மாதிரி இருக்கிறதுனால வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் வருது. பிடிக்கலன்னா பிடிக்கல உறுதியா இருக்க வேண்டியதானே. எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் இப்படிதான் இருப்பேன்னு உறுதியா நிக்க வேண்டியதானே. அவன் ஒருத்தனால வீட்டுல எவ்வளவு பிரச்சனை. இப்படி ஜென்மங்கள் இருக்கதான் செய்யுது. சுயமா சிந்திக்கவும் தெரியாது, யாராவது சொல்லி கொடுத்தாலும் மண்டல ஏறவும் மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி கலெக்டர் ஆனானே தெரியல. சீரளவாதி சீரளவாதி, என்னையே வெறுக்க வச்சுட்டான். ஓய் ஓய், கோத்த பாரு. சரி கிளம்புறேன். ஆமா கிளம்பி நாங்க விட்டுருவோம். ஆளை பாரு. என்ன விட மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. கேக் ஒரு கேட் தூர போடு. முறைச்சா வாயிலே கொடுத்துருவேன். கொடிச்சிருக்க கோத்த பாரு. அழகு போங்க. ஒழுக்கி ஒழுக்கி மரியாதை எப்ப கட்டு கொடுங்க, நான் கிளம்புறேன். உண்மை சொல்ற கேளு. அம்மாக்கு முந்தானே ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. என்ன சொல்றீங்க? யாருக்கும் தெரியாது. நானும் ஆனந்தி அழுகுறானி 3 பேர் தான் இருந்தோம். திடீர்னு அம்மாவுக்கு நெஞ்சு வலி. என்ன பண்ணணும்னு தெரியல. அம்மாவுக்கு பயம், நம்ம வாழ்க்கை சீர்படுத்தாம போயிருமோன்னு அவங்களுக்கு பயம். கிஷோர் ஒன்னு நான் 3 பேரும் ஒரே வீட்டுல இருந்தா நல்லா இருக்காது. அதே நேரத்தில் அவன் தம்பி, அவனை அனாதையா வெளியில விடவும் முடியாது. அவனுக்கு குடும்பம் இல்ல, அவனை எப்படி நீ வெளியில போ அப்படின்னு சொல்ல முடியும்? அவன் எப்படி இருக்கும் மண்ணில, நொந்து போயிட மாட்டான். அவன் எப்படி நல்ல தம்பி. அதே நேரத்துல நம்ம 2 இப்படி வாழ்றதும் நல்லா இல்ல. இல்ல சந்தோஷமா தான் வாழ முடியுதா சொல்லு? வீட்டுல யாரும் இல்ல, நேரம் வந்து பேசி விடுதோம். நம்ம சுதந்திரமா வாழ முடியுதா? அதனாலதான் அம்மா அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அவனை தனியா அனுப்பிடலான்னு ஆசைப்பட்டாங்க. அவனுக்கு பொறுப்புல ஒரு பொண்ணு வந்துட்டுனா அவன் வாழ்க்கையை எப்படி பாதுகாத்துக்கிடுவானு அம்மா நம்பினாங்கடே. நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு தான் அம்மா அப்படி ஒரு முடிவு எடுத்தது.
இதுல கையில் வலிக்க நாசம் ஒண்ணு நம்ம நினைக்கவே இல்ல. அம்மாக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. அது கையில் மேல உள்ள நம்பிக்கை. கிஷோர் நம்பிக்கையில கையில கல்யாணம் பண்ணி வைக்கல. கையில் மேல உள்ள நம்பிக்கையில கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்ணாங்க. சாகருக்கு முன்னாடி 2 பிள்ளை வாழ்க்கையும் நல்லா பண்ணிட்டு போயிடணும்னு அவங்க கடைசி ஆசையா இருந்ததுடி. என்ன சொல்றீங்க? ஆமாடி, அதனால தாண்டி நான் உன் மேல கோவமே பட்டேன். விக்கிக்கு யாருக்குமே விஷயம் தெரியாது. நான் எப்படி உன் மேல கோவப்படுவேன்? நீ என் பொக்கிஷாண்டி, என் வயிறம். நான் எப்படி உன்னை இழப்பேன்? வயிற்றுல வளர்ந்து என் புள்ளடி ஈஸியா தாலி கட்டலன்னு சொன்ன. நான் ஊரறிய உன் கழுத்தை தாலி கட்டணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன்டி. கௌரவமா. ஆனா அதுக்கு முன்னாடி கிஷோருக்கு கல்யாணம் முடிஞ்சாதானே நல்லா இருக்கும். அதையும் நீ யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் அமைதலா இருந்தேன். அவன் கல்யாணம் ஜாம் முடிஞ்சு அவனை தனியா அனுப்பிட்டு உன் டெலிவரிக்கு முன்னாடி உன் கழுத்தை தாலி கட்டணும்னு நினைச்சேன்டி. இப்படி எல்லாத்தையும் நீ நாசம் பண்ணா நான் என்ன தாண்டி பண்ணுவேன்? உன்னை யாண்டி அதிக பசி தானே பண்ண சொன்னா? நான் படிச்சு சொல்லிட்டு போனேன்ல. நான் எல்லாத்தையுமே உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியும். நீ நேரம் மாசமா இருக்க. உன்கிட்ட போய் அன்னைக்கு நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு நான் சொல்ல முடியுமா? சொல்லு. இல்ல சொன்ன வீட்டுல உங்க நிலைமையில எப்படி இருக்கும்? அதாண்டி நான் சொல்லல. நீ நார்மலா ஒரு டாக்டரா தான் நான் உன்ட்டு சொல்லியிருப்பேன். உன் வீட்டுல புள்ள இருக்கு, நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் உன்கிட்ட சொன்னது நீ இப்போ டென்ஷன்ல இருப்ப. புள்ள வயசுல வச்சுக்கிட்டு இப்ப நம்ம எல்லாம் சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, நீ டென்ஷனாவே இருப்பேன்னு நான் இப்ப சொன்னேன். இது என்ன சொல்லிருக்க மாட்டேன். அப்படி எல்லாம் நான் உன்னை விடுறது கிடையாது. மரணமே வந்தாலும் உன்னை காப்பாத்திட்டு தான் போவேனே தவிர உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்ன சொன்னீங்க? புரியுதா? நான் இதுக்கு தான் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். என் நிலைமை தாண்டி பரிதாபமா இருக்குது. சத்தியமா சொல்றேன், எனக்கு நிம்மதியே இல்லை. சரி சரி, எமோஷனல் ஆகாத, புரியுதா? ஒண்ணு இல்ல, கூப்பிடாத. என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். சரி, டென்ஷன் எடுத்துட்டு இருக்காத. நம்ம ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வரேன். டென்ஷனா இருக்காங்கல்ல. என்ன பாரு, போய் என்ன பாருன்னு. அது வந்து ஹாய், என்ன ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டல. நான் பாத்துக்கிறேன், டென்ஷன் எடுக்காத. பொம்மை பொம்மை, வாய் வாய். துணிச்சல் இருக்க வேண்டியதான். இவ்வளவு துணிச்சல் இருக்க கூடாது. நீ சேட்டை பிடிச்சவனு தெரியும். நீ இந்த மாதிரி நேரத்துல மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பா. என்ன பேச்சு பேசுறா? அதனாலதான் நீ பாதி எனக்கு பிடிக்குது. முடிக்க முடிய பாரு. என்ன 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 செல்லும் செல்லும் செல்லும். உன் முன்னாடி யாருமே நிக்க முடியாது. கரெக்டா இருப்பல்ல. நீதி நேர்மனு. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது இது துணிச்சல், நீதி நேர்மை. யாரா இருந்தாலும் எடுத்துருவல்ல. புருஷனா இருந்தாலும் வெளுத்து வாங்கிடுவான். இப்படித்தான் இருக்கணும். ஒரு பொண்ணுனா இப்படித்தான் இருக்கணும். நீ பண்ணதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப பண்ணுன நேரம் தான் சரியில்லாம போயிடுச்சு. வேற ஒண்ணு இல்ல. அங்க எது தப்பு இல்ல. என்னடே ஓய், இப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இட்டு வரைக்கேனா? அப்புறம் ஒண்ணு இல்ல, அப்புறம் கேட்டேன். ஒண்ணு இல்ல. அப்புறம் நீ வேணும்னு கேட்டேன். சும்மா இருங்க. அழகு போல இருக்க. ஆமா, இனி நான் விட்டுட்டு தான் போவேன். சும்மா இருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்குல்ல, அப்படி இப்படி சந்தோஷமா இருந்தாதான் எல்லாம் மறந்துடும். சும்மா இருங்க. சும்மா விட்டுருவாங்க. விடுங்க. இல்ல இல்ல, நான் இனி விட மாட்டேன். சும்மா இருங்க, இறக்கி விடுங்க. அடியாதே. இன்னைக்கு இந்த சேலையில நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அதுக்கும் இந்த வயிற்றுக்கும் உன்னை பார்க்கும்போது அப்படியே அள்ளி எடுத்து கண்ணை ஊத்திக்கலாம் போல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீ பண்ண சேட்டை தான் கோவத்தை உண்டாக்கிட்டு. அதெல்லாம் சரி பண்ணதுக்கு இன்னைக்கு என் தங்கத்து கூட தான் இருக்க போறேன். சரி, நான் போய் அத்தையை பார்த்துட்டு வந்துடட்டா? அவங்களுக்கு உன் மேல கோவம்லாம் வராது. சில பேரை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. சில பேரை சில நேரம் சரியா பண்றாங்க, நல்லவங்கன்னு நினைப்போம். அவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டா இவங்க இதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கரைச்சு கொட்டி தீத்துருவோம். ஆனா அவங்க எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நமக்குத்தான் அப்படி தோணிரும். அப்படித்தான் இப்போ உனக்கு அவங்கள எப்பவும் நல்லவங்களா கரெக்டா முடிவெடுக்கவங்களா பார்த்துட்டு உனக்கு இதை ஏத்துக்க முடியல. ஆனா அவங்க சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்குத்தான் அது தப்பா தோணிரும். சரியா செய்யறவங்க என்னைக்கும் சரியா தாண்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அனுபவப்பட்டவங்க, வாழ்க்கையில எத்தனை தாண்டி வந்திருப்பாங்க. அவங்க அனுபவத்துக்கு முன்னாடி நம்ம வயசு கூட இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க செய்யறது தப்பு, நம்ம செய்யறது சரின்னு எப்படி ஆகும்? விக்கி கோவப்பட்டது வயசுல இருக்கிறது எங்க அப்பா. அப்பாக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுதான். ஏன்னா அவன் சாது வரைக்கும் எங்க அப்பா மட்டும் தான் இருந்தான். அம்மாவை கூட தேட மாட்டான், அப்பாவை தான் தேடுவான்.
எங்க அப்பாவுக்கு என்னமோ தெரியல, அவன் தான் அவ்வளவு உசுரு. அவனை ஏதோ சிங்கக்குட்டி மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. தருண் இருந்தா, நான் இருந்தேன். எங்க மேல அவருக்கு பாசம் இருக்கும். ஆனா அவன் மேல பைத்தியமா இருந்தாரு. அவருடைய அரவணைப்புல தான் அவன் பாதி நேரம் இருந்தான். அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு அலைவான். எங்க அப்பா இறந்து போக அவன் பட்ட பாடு இருக்கு பாரு. பச்சை புள்ளதான். ஆனா அவன் பட்ட பாடு, அவனை எங்க அப்பா இறப்புல இருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்குது. அவன் அதனால தாண்டி இது எங்க அப்பா அவ்வளவு பைத்தியமா இருக்கான். அவன் அடிச்சிருந்தா கூட எனக்கு கோவம் வந்திருக்காது. ஏன்னா அவன் சூழ்நிலை எனக்கு புரியுது. இப்படி எல்லாரும் ஒத்துக்கொத்தர் புரிஞ்சுக்கிட்டா ஒரு பிரச்சனை இல்ல. என் தம்பி எதுக்கு என்ன அடிக்க வந்தான்னு எனக்கு தெரியும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, அவன் எப்படி என்ன கையை வாங்கலாம்? அவன் நேத்து பிறந்த பையன், என் தம்பி. என் பொண்ணாடி முன்னாடி அவன் பொண்ணாடி முன்னாடி என்ன கையை வாங்கிட்டானே நான் கோபப்பட்டேன்னு வச்சுக்க. அவன் மேல நான் இவ்வளவு நாள் காட்டின பாசத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அவன் கோபத்துல ஒரு பயம், நடுக்கம், தயக்கம். உன் குழந்தைக்கு ஏதாவது ஆயிரம் அவன் பயப்படுறான். இப்படி எல்லாரையும் சாகடிச்சு எல்லாரையும் பைத்தியக்காரமாக்கி நாம சந்தோஷமா இருக்க கூடாது தேன்மொழி. அவனுக்கு உன் பிள்ளை மேல பயம். நீ ஏதாவது பண்ணிருவியோ, வீட்டை விட்டு போயிருவியோ, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு அவன் பயப்படுறான். இப்படி ஒவ்வொருத்தர் சூழ்நிலை புரிஞ்சு நாமளும் நடந்துக்கணும். சொன்னா கேளு. எல்லாருக்கும் நன்மை செய்யறாலும் பரவாயில்ல, நம்மளால மத்தவங்க காயப்படாமையாவது பாத்துக்கணும். ஒண்ணு நான் குறை சொல்லல, உன் குணம். ஆனா நம்மளை சுத்தி என்ன நடக்கும்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், சரியா? ஒரு வார்த்தை என் பேச்சுக்கு நீ கீழ்படிஞ்சிருக்கல. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு போனேன், அமைதியாரு நான் பாத்துக்கிட்டேன்னு. சரி, அதுக்காகவாது நீ அமைதியில இருந்துக்கலாம்ல. நீங்க எப்பவும் கேஷல சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். இல்லடி, என்ன உனக்கு அழுத்தி சொல்லவும் முடியல. என்ன நீ அப்படிப்பட்ட நிலைமையில இருக்க. கத்தியும் சொல்ல முடியாது, ஸ்ட்ரிக்டாவும் சொல்ல முடியாது. உன் சூழல் அப்படி. வயிற்றுல என் புள்ள, நான் ஏதாவது கோவத்துல கத்தி பறக்கி நான் அதே மாரி நான் உங்ககிட்ட இப்ப கோவப்படல. இப்போ உனக்கு ஏதாவது ஒரு அடுத்து நான் நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லு? நான் கத்துல அடி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா அடுத்து ஏன் நிலைமை நினைச்சு பாரு. உயிரோட என்ன சாக்கடிச்ச மாதிரி ஆயிடாது? எனக்கு நீ தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிடாது? ஐயோ, என் பொண்ணு மேல கோவப்பட்டேன், மாசமா இருக்கிட்ட கோவப்பட்டுட்டேன்னு நான் தன சாவணும் அப்படித்தானே? மனுஷங்க ஒருத்தருக்கு புரிஞ்சு நடந்துக்கணும்டி. நம்மளால மத்தவங்களை சந்தோஷப்படுத்த முடியிட்டாலும் பரவாயில்ல, காயப்படுத்திடக்கூடாது. சரி, பாத்துக்கலாம், சரியா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம சந்தோஷமா இருந்தா சரியாயிரும், சரியா? உனக்கு சந்தோஷம் தானே? நீங்க என் கூட இருந்தா சந்தோஷம் தான். பொத்தனே ஆசந்திரம். அனுதி, நான் வெளியில போயிட்டார. இப்ப எங்க போறீங்க? வேலைக்கு கிளம்புறேன். வேண்டாம், சொன்னா கேளுங்க. அதான் லீவ் போட்டுட்டீங்கல்ல, லீவ் போட்டது போட்டதாவே இருக்கட்டும், வீட்ல இருங்க. எரிச்சலா இருக்கு, நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க டென்ஷன் எடுக்காம இருங்க. இங்க பாருங்க, தேன்மொழிக்கு எதுவும் ஆகாது. மாமா சமாதானப்படுத்திட்டாரு, ஒண்ணு இல்ல. எப்படி கத்துறா? இங்க பாருங்க, அவர் கத்தையில ஒரு அர்த்தம் இருக்கு. என்னடி அர்த்தம் இருக்குது? அவன் 7 மாசம் புள்ளைய வயிற்று வச்சிட்டு இருக்கா, இப்படி கத்திக்கிட்டு கிடக்கும். ஏங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? என்னதான் நடக்கட்டுமே, அதுக்காக அவகிட்டே கோத்த காட்டுவான். அவன் குடும்பக்காரி இப்படித்தான் எல்லாம் தெரியும்ல, தெரிஞ்சதுன்னா விரும்பனா? அவன் ஏட்டிக்கு பூட்டியா தான் பண்ணுவான். அவன் எப்பவுமே அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒண்ணு புதுசா எதுவும் பண்ணலையே. இப்போ நீ இருக்க, நீ இப்படித்தானே எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவன் அப்படித்தானே எல்லாத்துக்கும் தெரியுமே. பருவ என்ன, அவன் பல முறை சொல்லிட்டு போகும்போதே தெரியும் அவன் இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இவனு புரிஞ்சுக்க வேண்டாம். எதுவும் பண்ணாத, எதுவும் பண்ணிடாதுன்னு சொன்னான். அப்பவே அவன் புள்ளி சரியில்லை. எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பான்னு. அவனுக்கு ஒரு குணம், அவனால இதான் பண்ண முடியும், அவனால அதை பண்ணாம இருக்க முடியாது. அது தெரியுங்க, அவ பண்ணது எந்த தப்புமே இல்ல. அவ பண்ண தப்பு நீங்க யாருமே சொல்லவும் இல்ல. ஏன் நம்ம செம்பலியத்தையா இருக்கட்டும், மீனாத்தையா இருக்கட்டும், யாருமே அவளை குறை சொல்லல. ஏன்னா அவ செஞ்சது சரிதான். பின்னாடி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அத்தைக்கு முந்தான ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. என்னடி சொல்ற? ஆமாங்க, பொண்ணுத்திர மாமாக்கும் கிஷோருக்கும் ஏதாவது ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிடணுங்கிறது அவங்க எண்ணம். எப்படி ரெண்டரும் ஒரே இடத்துல இருக்க முடியும்? அதே நேரத்துல ரெண்டத்தையும் பிரிச்சு வைக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. அப்படி பிரிச்சு வச்சா அண்ணன் தம்பிகளை பிரிச்சு வச்ச பாவமாயிரும். கிஷோர் கெட்டவன் கிடையாது, மூளை இல்லாம இருக்க, அவ்வளவுதான். எப்படி அவனை தனிமைப்படுத்தி அவனை அனாத மாதிரி வெளியில அனுப்ப முடியும்? அதே நேரத்துல பொண்ணுத்திரையும் தேன்மொழியும் தனியா அனுப்ப முடியாது. அவங்க குடும்பத்தோட ஆணி வேறு. இப்படி சிக்கி தவிக்கிறது அன்னக்கிளி அம்மா தான் பாவம். அதனால தான் அப்படி ஒரு ஏற்பாடை பண்ணுனாங்க. ஏன்னா கிஷோரை நல்வழிப்படுத்துறதுக்கு
கையலால மட்டும்தான் முடியும். கையல் நினைச்சா மட்டும்தான் கிஷோர் வாழ்க்கைய மாத்த முடியும். அதனால தான் அன்னைக்கு அத்தை அப்படி பண்ணுனாங்க. மற்றபடி தேன்மொழி மேல அத்தைக்கு என்னைக்குமே கோவம் வராது. திரும்ப திரும்ப நம்ம சொல்ல கேட்காம இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளேன்னா கோவம். அவ குணத்துல பண்ணிட்டா. அவன் மேலே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். புரிதல் தப்பா இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்க வேற ஆத்திரத்துல உங்க அண்ணனா கையை ஓங்குறீங்க. என்னங்க? சரி, அம்மா எங்க? அவங்க ஒன்றும் நினைக்கல. அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், விடுங்க. சரி, நான் மொபைல் பார்த்துட்டு வரேன். நான் பயந்தேன்டி, தேன்மொழிக்கு ஏதாவது ஒன்று ஆகி பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா கடைசி வரைக்கும் நான் எங்க அப்பாவை பார்க்க முடியாம போய வந்துட்டேன். எங்க அம்மா சொல்லாம இருந்ததா எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு எங்க அம்மா உறுதியா சொன்னாங்க. எங்க அம்மாவை நான் நம்புறேன். எங்க அம்மா கையை பிடிச்சி சொன்னாங்க, சத்தியமா உங்க அப்பா போற பாருன்னு. அதனால நான் அந்த சின்ன வயசுல கனவா வச்சுட்டு இருக்கேன். எனக்கு அது ஒரு நாள் என் அண்ணனை கண்டுபிடிப்பேன். என் அண்ணனுக்கு பிறக்க புள்ள மூலம் என் அப்பாவை நான் திரும்ப பார்ப்பேன்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். அதனாலதான் அந்த புள்ள மேல ஒட்டுமொத்த பாசத்தையும் வச்சிருக்கேன். அந்த புள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோடு பயத்துல இருந்தேன். புரியுதுங்க, உங்க நிலைமை எனக்கு புரியுது. எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா கூட கடைசி வரைக்கும் கை கோத்து நடப்பேன்னு 1000 கனவு கண்டேன். எங்க அப்பா கையை பிடிச்சே நடக்கணுங்கிறதா என் ஆசை. அந்த கை பாதியிலே நின்று போச்சு. ஆயிரம் பேர் சொல்லலாம் நான் உங்க அப்பா மாதிரி இருப்பேன்னு. ஆனா அப்பா இடத்த அப்பாவால மட்டும் தாண்டி நிரப்ப முடியும். அப்பா இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. அப்பாங்கிறது வார்த்தை இல்லடி, அது சாமி. என் அப்பா எனக்கு சாமி. என் அப்பா இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. நான் என் அப்பாவுக்காக காத்துட்டு இருக்கேன். என் அப்பா இழந்ததுக்கு அப்புறம் நான் என்ன நிலைமைக்கு ஆளானேன்னு எனக்கு தெரியும். ஒரு அப்பா இல்லாத புள்ளியோட வாழ்க்கை எப்படி தசை திரும்பணும் எனக்கு தெரியும். அப்பாங்கிறது அப்பா மட்டும் இல்லடி, ஆசா, சாமி, தெய்வம். ஒரு புள்ளைய வழி நடத்ததுக்கு அப்பாங்க ஸ்தானம் தேவை. எங்க அப்பான்னு ஒருத்தர் இல்லாதனாலதான் என் குடும்பமே சின்ன பின்னமா போச்சுது. அந்த சாமி இல்லாதனாலதான் எங்க வாழ்க்கைய சின்ன பின்னமாச்சுது. எனக்கு மீண்டும் எங்க அப்பா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அது எனக்கு கைவிட்டு போயிருமோன்னு எனக்கு பயம் வந்துச்சு. அதனாலதான் நான் கையை வாங்கினேன். ஐயோ, உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவர் தப்பாவே நினைக்க மாட்டாருங்க. அவர் அப்பா இல்லதான், ஆனா உங்களுக்கு அப்பா மாதிரி நடந்துக்கிடுவாரு. அவர் முகத்துல கோவமே இல்ல. நீங்க கை வாங்கும் போது அவர் முகத்துல கோவமே இல்ல. அவரும் பயந்தாரு. தம்பி இப்படி பயப்படுறானே அப்படின்னு அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாரு. தேன்மொழி மேல உள்ள கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாரு. சரி, எல்லாம் சரியா இருங்க, கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. சரி, நான் போய் அம்மா பார்த்துட்டு வரேன். சரி. என் அப்பா ஒன்றும் ஆகாதுல்ல, எதுவும் ஆகாதுல்ல. என் அப்பா எனக்கு வேணும். என் அப்பா எனக்கு வேணும்.